Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ஓட எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 6.6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 6.7லேருந்து ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.7 என்ன அப்படின்னா, ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் தி பர்பண்டிகுலர்ஸ் அப்படின்னா altitudes, okay, altitudes from the vertices to the opposite sides of the triangle are concurrent அப்படிங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன், அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரீங்க. ஸோ ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். ஸோ ஏடி அப்படின்னு மார்க் பண்ணுறோம். அடுத்து பிஇ அண்டு சிஎஃப். ஸோ இது மூணும் என்ன பர்பண்டிகுலர் லைனாக இருக்குது. அந்த ஏடியோடது வந்து ஏ வெக்டாரும் அண்டு சிஎஃப் வந்து சி வெக்டாரும் பிஇ வந்து பி வெக்டாரும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஏ வெக்டாருக்கு ஏ, பிக்கு வந்து பி வெக்டார், சிக்கு வந்து சி வெக்டார். தட்ஸ் இட். ஓகே, டைரக்ஷன் மூணும் டுவர்ட்ஸ் தட் வெர்டிசஸ் நோக்கி வர மாதிரி இருக்குது. ஓகே, தென் அதை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கன்சிடர் எ ட்ரையாங்கிள் ஏபிசி in which the two altitudes AD and BE intersect at O. ஸோ ரெண்டு altitude மூணுமே ஆக்சுவலி இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ நம்ம ரெண்டை பற்றி பேசுகிறோம். ஏடியும் பிஇயும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து they are telling it as O. ஓகே, ஸோ ஓவில் இன்டர்செக்ட் ஆகுது. லெட் CO be produced to meet AB at F. ஸோ O is the origin. ஸோ COவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி எஃப்ன்ற ஒரு இடத்துல ஏபியில் மீட் பண்ணுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இங்கேருந்து. ஓகே, சிஓவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த சிஓன்னு இருக்கிறத இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எஃப்பில் மீட் பண்ணுற மாதிரி கொண்டு போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது கொண்டு போயிருக்கோம். தட் இஸ் தி ஐடியா. ஸோ எஃப் இஸ் தி அண்ட் ஓ இஸ் தி ஆர்ஜின் தான் எல்லா பக்கத்துக்கும் பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ ஓ இஸ் தி ஆர்ஜின். ஓகே, தென் next let OA vector equal to A vector and OB vector equal to B vector and OC vector equal to C vector. அதுதான் நான் மேலே சொன்னது. ஸோ ஓவில் இருந்து ஏக்கு போகிறது A vector, OB B vector, OC C vector அப்படிங்கிறதா இங்கே நம்ம பேசுகிறோம். Since AD is perpendicular to BC, கரெக்டாக? ஸோ AD எது இந்த லைன் which is perpendicular to BC as well as அப்போ இந்த OD or OA அதுவுமே நமக்கு என்னவாக இருக்கும், perpendicular to BCயாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த ஏடியோட ஒரு பாதி போர்ஷன் தான் இது. அப்போ தட் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு பிசி. அப்போ பர்பண்டிகுலரோட கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் அதோட ரெண்டோட டாட் ப்ராடக்ட் பிகம் 0. அப்போ ஓஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. தென் வாட் இஸ் ஓஏ வெக்டார், ஏ வெக்டார். பிசிங்கிறது என்னது, பிசி எப்படி எழுதுவீங்க, ஓசி மைனஸ் ஓபி, ரைட்? ஸோ பிசி வெக்டார் கேன் பி ரிட்டன் ஆஸ், ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் மைனஸ் OB vector. So what is OC vector, C vector. OB vector and B vector. So C vector minus B vector. So அப்போ A vector into C vector minus B vector equal to 0. அப்போ உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க, AC minus AB equal to 0 வரும். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. சிமிலர்லி வேறு என்னென்ன பர்பண்டிகுலராக இருக்குது, அடுத்து BE. BE is perpendicular to AC. அதை வச்சு இதே மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டாட் ப்ராடக்ட் கொண்டு வாங்க. அப்போ BE is perpendicular to CA or AC. ஸோ அப்போ OB இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு சிஏ. அப்போ பர்பண்டிகுலரோட கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா OB டாட் சிஏ ஈக்குவல் டு 0. ஓபினா நமக்கு என்ன தெரியும், பி வெக்டார். அண்டு சிஏவை எப்படி எழுதலாம், சிஏ கேன் பி ரிட்டன் அஸ் ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ எப்போவுமே அந்த செகண்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் வரும், ஓஏ அண்டு ஓசி. ஸோ அதை மாற்றி எழுதுனீங்கனாலும் தப்பாயிரும், மைனஸ் இடம் மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுனீங்கன்னா டோட்டலி ராங். பிகாஸ் ரெண்டுத்துக்கும் இது சைன் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஓஏ என்ன, ஏ வெக்டார், ஓசி என்ன, சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ டாட் ப்ராடக்ட் எடுங்க, பி டாட் ஏ மைனஸ் பி டாட் சி ஈக்குவல் டு 0. தென் பி டாட் ஏவை நான் என்ன பண்ணலாம், ஏ டாட் பின்னு எழுதிக்கலாம். டாட் ப்ராடக்ட் தான், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்போ ஏ டாட் பி மைனஸ் பி டாட் சி ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆன் ஆடிங் 1 and 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஒன்னோட ஈக்குவேஷன் ஒன்னோட ஈக்குவேஷனில் பாருங்கள் இங்கே வச்சுருக்கோம் ஏ மைனஸ் சி, இங்கே மைனஸ் ஏ டாட் பி, இங்கே ப்ளஸ் ஏ டாட் பி. ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, ப்ளஸ் ஏபியும் மைனஸ் ஏபியும் கேன்சல் ஆகி ஏ டாட் சியும் பி டாட் சியும் மட்டும் நமக்கு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏ டாட் சி மைனஸ் பி டாட் சி ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுலேருந்து நான் என்ன பண்ணலாம், சி வெக்டார் வெளியில் எடுக்கலாம். ஸோ தட் வில் கெட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டாருங்கிறது என்னது, ஓஏ. ஸோ அப்போ ஓஏ வெக்டார், இது வந்து என்ன, ஓபி வெக்டார். ஓஏ மைனஸ் ஓபிஏ எப்படி எழுதலாம், ஏபி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ அவுட் சைடில் ஒரு ஓசி வெக்டார். ஸோ தட் ஓசி வெக்டார்
dot product with AB vector or BA vector. Okay, both are same. Oh sorry, BA vector, right? Because A வந்து ஃப்ரண்ட்ல இருக்குல்ல, அப்போ இங்கே என்ன வரணும் நமக்கு, A இங்கே செகண்டில் இருக்கும், இங்கே என்ன இருக்கோ அது நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஓகே, ஸோ அப்போ OC டாட் BA vector equal to 0 அப்படின்னா என்ன சொல்லலாம், BA is perpendicular to OC or OC is perpendicular to BA. And BAல இருக்க ஒரு போர்ஷன் தான் நமக்கு என்ன, CF. So CF is perpendicular to AB. So the perpendicular, therefore the perpendicular drawn from C to the side AB passes through என்ன ஆகுது, O வழியா. ஏன்னா எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது. CF is perpendicular to AB. எங்கே இருக்குது CF? ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள், CF இது which is perpendicular to AB. BA is perpendicular to AC. and AD is perpendicular to BC. எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதனால் the perpendicular drawn from C to any side of the side AB passes through என்ன, ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகுது. therefore the altitudes are concurrent இருக்குது. altitude ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது, அந்த சைட்ஸ்க்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ தட் the altitudes are concurrent அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. that's all for this example 6.7. then example 6.8 என்னன்னு பாருங்கள். in a triangle ABC the points D, E, F are the midpoints of the side BC, CA, AB. மூணு சைடுக்கும் மிட் பாயிண்ட், ஒரு சைடுக்கு D, that is BCக்கு C, D, Eக்கு வந்து CAக்கு வந்து E and F வந்து ABயோட மிட் பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. using vector method show that the area of triangle DEF is equal to 1/4 of area of triangle ABC. அந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா தான் இந்த மிட் பாயிண்ட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்களா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட 4 times வந்து பெருசாக இருக்கும். அதாவது இதோட 4 times தான் வந்து அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இது ஆப்வியஸ் திங், இது ஒரு ரிசல்ட்டும் கூட. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கூட கேட்கலாம். புக்கு இன்சைடு 1 மார்க்லலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ஏபிசி ட்ரையாங்கிள்லாம் DEF வந்து மிட் பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா தென் 4 times ஆஃப் DEFஆக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் வரீங்க, ABC இஸ் அ ட்ரையாங்கிள், D is the midpoint of BC and E is the midpoint of AC, F is the midpoint of AD. இது மூணையும் கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு ட்ரையாங்கிள் வருமா, இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இது மொத்தமாக பாருங்களேன், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் 1 2 3 4 நாலுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ இந்த 4 போர்ஷனும் சேர்ந்தது தான் இந்த DEFன்ற ஒரு போர்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் தான். இதே தான் இங்கே இருக்கிறதும், இதே தான் இங்கே இருக்கிறதும். அப்போ அந்த 4 சேர்ந்தது தான் வந்து எனக்கு இந்த ABC அப்படிங்கிறதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ அதை ப்ரூவ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ABC கன்சிடர் A as the origin. ஸோ A வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜினாக எடுத்துக்கோங்க. தென் தி பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் D, E and F are given by D வெக்டாரோட பொசிஷன் என்ன வரும், B plus C by 2, ரைட். அப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன எடுப்போம், AB plus AC by 2. ஏபிங்கிறது இந்த சைடு, ஏசிங்கிறது இந்த சைடு, அந்த ரெண்டு சைடோட பொசிஷன் வெக்டாரை ஆடிங் பை 2. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம், இங்கே B வெக்டார் இங்கே C வெக்டார் இருந்துச்சு, அதனால் B plus C by 2ன்னு எழுதணும். இங்கே நமக்கு என்ன பொசிஷன் வெக்டாருங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல, அதனால் we are taking the side itself. AB plus AC divided by 2 பண்ணிங்கன்னா that is the position of D vector. மிட் பாயிண்டில் இருக்குது. அதே மாதிரி AC by 2 is nothing but Eயோட பொசிஷன். E எங்கே இருக்குது, இந்த இடத்துல, இந்த ஏசிங்கிற லைனோட பாதியில் இருக்குது. அப்போ AC by 2, Fங்கிறது AB by 2, 3 A வச்சுருக்கா மாதிரி அந்த AB AC அந்த ஃபார்மில் எழுதுறதுக்காக இதை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி சின்ஸ் நமக்கு தெரியும், சின்ஸ் determinant of modulus of AB cross AC is the area of the parallelogram formed by the sides, two sides AB and AC. கரெக்டாக. இப்போ A vector and B vector நார்மலாக ஸ்மால் A vector ஸ்மால் B vector ரெண்டு சைட்ஸ் ஆஃப் அ parallelogramனா இதோட மேக்னிடியூட் தான் வந்து நமக்கு என்ன, ஏரியா ஆஃப் தி parallelogram. இங்கே நம்மளுக்கு அதே மாதிரி அது ஏபின்னு நம்ம பேசல, ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு, அதனால we are taking the side itself, AB vector AC vectorன்னு எடுத்துக்கிறோம். ஆர் தி adjacent side ABயும் ACயும் இருக்குன்னா இதுதான் ஃபார்ம். அப்போ வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், பிகாஸ் இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஆஃப் இன்ட்டு AB இன்ட்டு AC அப்படின்னு வந்துடும். சிமிலர்லி இன்னொன்று என்ன, கன்சிடரிங் ட்ரையாங்கிள் DEF ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF என்ன வரும், 1/2 ஆஃப் DE இன்ட்டு DF, ரைட்டா. இங்கே வந்து AB இன்ட்டு AC. ஸோ அப்போ அந்த ABC ட்ரையாங்கிளில் பாருங்களேன், AB இன்ட்டு AC, ரைட். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு என்ன, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. இதை DEF கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆஃப் இன்ட்டு DE இன்ட்டு FDயா. ஸோ DE இன்ட்டு
df, right? fd or df both are same. Okay, so de அதே மாதிரி மேலே பேசின மாதிரி இங்கே இந்த ரெண்டு சைடு பேசணும், அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு சைடோட ப்ராடக்ட். ஸோ அப்போ 1/2 into de into df. ஸோ 1/2 into de நான் எப்படி எழுதலாம்? ae minus adன்னு எழுதலாம், கரெக்டாக? ஸோ deங்கிறது இந்த சைடு which is ae minus ad. ஸோ அந்த adயோட லென்த், இந்த ஃபுல் லென்த் இது நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ ae minus ad அப்படின்னு வரும். கிராஸ் ப்ராடக்ட் வித் df என்ன பண்ணலாம்? af minus adன்னு எழுதலாம். ஸோ af df எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, which is af minus இந்த ad. adங்கிறது இந்த ஃபுல் லென்த்து, அதில் இந்த போர்ஷனை கழிச்சிங்கன்னா you will get this, right? because this portion இந்த ஸ்மால் போர்ஷனும் இந்த போர்ஷனும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து இந்த போர்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா you will get this. ஓகே, ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம், df af minus ad. தென் 1/2 into what is ae minus ad? ab vector by 2 and இது வந்து நமக்கு என்ன? ac vector by 2. ஸோ இதோட பொசிஷன் வெக்டார் ae minus ad பண்ணுறப்ப will get ab vector. ஸோ ae minus ad பண்ணுறப்ப will get ad and இது வந்து ac vector. ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே வச்சுருக்கோம், ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போ ab vector by 2 கிராஸ் ப்ராடக்ட் வித் ac vector by 2. ஸோ இது ரெண்டுலேயும் 1/2 காமனாக, அப்போ 1/2 into ஆல்ரெடி வெளியில் ஒரு 1/2 இருக்கும். ஸோ 1/4 இன்ட்டு மொத்தமாக. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது, இன்கேஸ் அடிஷனில் இருந்தால் தான் காமனாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ மொத்தமாக மல்டிப்ளேயில் இருக்குது, 1/2 into 1/2 is 1/4. இங்கே இருக்க 1/2 வச்சுக்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அந்த ஃபார்முலா பேசுறதுக்காக ஒரு 1/2. இப்போ ஆக்சுவலி இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1/2 into 2 into 2, அதாவது 1/8ன்னு வரும். அதில் ஒரு 4 இங்கே வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம், ஏன்னா ஏரியா பேச போகிறோம். ஏபி கிராஸ் ஏசி. வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. மேலே நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வருது. லெஃப்டில் நம்ம எடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப். ஸோ அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதோட ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதோட ஏரியா அந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவை விட 4 times 1/4 times தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸசைஸ்க்கு போவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.